உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இன்றைக்கி நம்ம சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஆணுறுப்பினுடைய சைஸை பெருசாக்குறதுல புதிய முன்னேற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன் ஆணுறுப்பை பெருசாக்கணும்? வரலாறு முழுவதும் ஆணுறுப்பு என்பது ஒரு ஆணினுடைய கம்பீரமான அடையாளமாக கருதப்பட்டது. அதனுடைய சைஸ் பெருசாக இருக்கணும், ஷேப் நல்லா இருக்கணும், பார்க்குறதுக்கு இப்போ அட்ராக்டிவாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு கவர்ச்சியான ஆணுறுப்பு ஆணுனுடைய அடையாளமாக கருதப்பட்டது. டெஸ்டோஸ்டிரான் ஆணுறுப்பு இரண்டாம் உலகப் போரில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுத்தப்பட்டது. அதே மாதிரி ஆணுறுப்பை பொறுத்த வரைக்கும் சைஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது. முக்கியமாக ஆஸ்திரேலியாவில் சில ஆய்வுகள் பண்ணாங்க. இப்போது ஆண்கள் ஏன் பெரிதான ஆணுறுப்பு விரும்புகிறாங்க? பல ஆண்கள் சின்னதாக இருக்குன்னு ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, நான் போய் ட்ரெஸ் மாற்றும் போது பக்கத்தில் ஒருத்தர் ட்ரெஸ் மாற்றுறாரு, அவர் உறுப்பை பார்த்துட்டு சின்னதாக இருக்குது எனக்கு அப்படின்னு வர்ற ஆண்கள் ஏராளமான பேர். தன்னுடைய காதலி அல்லது மனைவியோட உறவு கொள்ள முயற்சி பண்ணும்போது பதட்டம், சின்னதாக இருக்க ஆணுறுப்பு பார்த்துட்டு அவங்க கிண்டல் பண்ணிவிடுவாங்க, ஏதாவது சொல்லிவிடுவாங்கன்னு பயம். மனப்பதட்டம், ஒரு ஸ்விம்மிங் பூல் போகிறோம், அங்கே போய் ஜட்டி போட்டு குளிக்கும்போது ஆணுறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது, அசிங்கமாக இருக்குன்ற பதட்டம், பயம். அதே மாதிரி விரைப்புத்தன்மை சரியாக வரலன்ற ஒரு பயம். இதெல்லாம் வந்து ஆணுறுப்பு சின்னதாக இருக்குன்ற ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது. ஆணுறுப்பு வந்து சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்றது என்ன மாதிரி ஒரு மனிதனை பாதிக்குது? அவனுடைய தன்னம்பிக்கையை பாதிக்குது. அவன் வந்து தன்னை பார்ட்னரை திருப்தி பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு போய் பார்ட்னரோட உறவு கொள்கிறத பாதிக்குது. ஸோ பார்ட்னரை ஒரு தன்னம்பிக்கையோடு போய் அப்ரோச் பண்ணுறதுல குழப்பம் இருக்குது. அவனுடைய விரைப்புத்தன்மையும் அதனால் பாதிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பைரோனி டிசீஸ்னு ஒரு நோய் இருக்குது. ஆணுறுப்பு ஜெட் மாதிரி பெண்ட் ஆகிடும், சின்னதாகிடும், சுருங்கிடும், அவங்களுக்கு பெருசு பண்ண வேண்டியது இருக்கும். இந்த அறுவை சிகிச்சைகள் வந்து ஆணுறுப்பை பெரிதாக்குறதுல மிக ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. என்னென்ன மருந்துகள் வந்து ஆணுறுப்பை பெரிதாக்க கொடுக்கலாம்? ஆணுறுப்பு பெரிதாக வேணும் அப்படின்றவங்களுக்கு காற்றழுத்த சிகிச்சை கொடுக்கலாம். ஆணுறுப்பை இழுத்து பண்ணக்கூடிய பிணைலி எக்ஸ்டெண்டார் டிவைசஸ் வந்து உபயோகமாக இருக்கும். அறுவை சிகிச்சைகள் வந்து பலன் கொடுக்கும். அதே மாதிரி ஆணுறுப்பினுடைய முனையில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு பலனுள்ளதாக இருக்குது. ஆணுறுப்பை பெரிதாக்கிறதுக்கு அங்கே வந்து ஃபில்லர்ஸ் பயன்படுத்தி அதை பெரிதாக்குறாங்க. என்னென்ன மாதிரியான மருந்துகள் யூஸ் பண்ணாங்க? வேசலின் யூஸ் பண்ணாங்க. 1899 ராபர்ட் கர்ஸ்னே அப்படின்றவர் ஆணுறுப்பை பெரிதாக்கிறதுக்கு வேசலின் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணி பெருசாக்குனாங்க. பேரஃபினை பயன்படுத்துகிறாங்க. 20ஆம் நூற்றாண்டில் ஆணுறுப்பை பெரிதாக்கிறதுக்கு ஆணுறுப்புக்குள்ளே பேரஃபின் இன்ஜெக்ட் பண்ணாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் என்னுடைய பேர் குமார். சொல்லுங்கள் குமார். சென்னையிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் சார். சார் இப்போ வந்துட்டு ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்ட பிற்பாடு அந்த இது வந்து திருப்பி போட்டுட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது குழந்தை பெற்றுக்கணும்னா என்ன சார் அது என்ன ப்ரொசீஜர்? ஒன்று வந்து ஃபேமிலி பிளானிங் அந்த டியூப்பை வந்து திரும்ப ஒன்று சேர்த்து சரி செய்யணும். அல்லது டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்கிறாங்களே, சோதனை குழாய் குழந்தை முறைக்கு போகணும். ரெண்டில் ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம். டெலிவரி ஆகி 10 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்களா? அல்ல, உங்கள் மனைவியோட வயசு தான். வயசு என்ன இருக்குது? வயசு 34. கண்டிப்பாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 40 வரைக்கும் பண்ணிக்கலாம்.
அது எதுவும் எதுவும் வராதுங்களா சார்? அது ஒன்றும் வராதுங்க. இயல்பாக கர்ப்பம் ஆகிற மாதிரி தான் அதுவும் இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன் நீங்கள் இன்னொரு குழந்தை வேணும்னு நினைக்கிறீங்க? இல்லை அது ஒரு டவுட் இருக்கு, அது கேட்கலாம் அப்படின்ட்டு தான். சரிங்க சரிங்க சரி. எனக்கு இல்லை, இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆணுறுப்பு பெருசாகிறது இப்போ என்ன பயன்படுறாங்க? 1960 சிலிக்கன் ஜெல் வந்து ஆணுறுப்பில் இன்ஜெக்ட் பண்ணுறது. இது வந்து 1990 1,00,000 பேஷண்ட்டில் வந்து இந்த சிலிக்கன் ஜெல்லை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க. பயோஃபில்லர்ஸ் கொரியாவில் நிறைய பயன்படுத்துகிறாங்க. கொரியாவில் தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஹைலூரானிக் ஆசிட் ஜெல் கொரியாவில் ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. ரோஃப்லான், டியோசியால் பல கம்பெனியில் இது கிடைக்குது. கொலாஜன் பயன்படுத்துகிறாங்க. ஷூர்டர்ம் போன்ற பல்வேறு கொலாஜன். சிந்தட்டிக் ஃபில்லர் வந்து டெர்மாஜன், அக்வாமிட், இந்த மாதிரியான நியூஃபில் பல்வேறு கெமிக்கல்ஸை பயன்படுத்துகிறாங்க. என்ன மாதிரியான ஃபில்லர் யூஸ் பண்ணணும்? ஒன்று வந்து இது எதிர்ப்பு சக்தியில் உண்டாக்கக்கூடாது, மனித உடலுக்கு ஆபத்து உண்டாக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் வராத ஜெல்லை யூஸ் பண்ணணும். அங்கே இன்ஜெக்ட் பண்ண பிறகும் அந்த இடத்துல அது இருக்கணும், மறைஞ்சிடக்கூடாது. இன்ஜெக்ட் பண்ண இடம் இயல்பாக இருக்கணும், அது மட்டும் அப்நார்மலாக எதுவும் இருக்கக்கூடாது. இதை பயன்படுத்துறது எளிதாக இருக்கணும். ரொம்ப விலையாக இருந்தாலும் பயன்படுத்துறது கஷ்டம். ஸோ இதில் வந்து பெஸ்ட்டு என்னென்னா ஹைலூரான் வந்து ரொம்ப ஹைலூரானிக் ஆசிட் பெரிய அளவுக்கு பயன்படுத்த முடியும். ஸோ ஹைலூரானிக் ஆசிடை வந்து அந்த ஜெல்லை பயன்படுத்தி இன்ஜெக்ட் பண்ண முடியும். இது வந்து இன்ஜெக்ட் பண்ண இடத்துலையே இருக்கும், இது மூவ் ஆகி மாறாது. அதே மாதிரி இது ஒரு கல் மாதிரி அங்கே இருக்காது. நீங்கள் அந்த இன்ஜெக்ஷனை போட்ட பிறகு ஆணுறுப்பில் வந்து கல் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்காது. அது சாதாரணமாக தொட்டு பார்க்கும்போது சாதாரண உறுப்பு மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி கட்டி, இரத்த கட்டி, அந்த ஆணுறுப்பை கெட்டு போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதில்லை. ஸோ என்ன பண்ணுவாங்க, இதை வந்து ஆணுறுப்புடைய முனைப்பகுதியில், அந்த முன்பகுதியில் இன்ஜெக்ஷன் போட்டு ஆணுறுப்பை பெரிதாக்க முடியும். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன லாபம் இருக்குது அப்படின்னா, பல்வேறு ஆண்களுக்கு ஒரு பெரிதாக ஆணுறுப்பு இருக்கின்ற ஒரு உணர்வு வந்து மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குது. அவங்க மனைவிக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. செக்ஸ் வாழ்க்கை நல்லா இருக்குது. அதே மாதிரி சில நேரம் சிறுநீர் துவாரம் கீழே இருந்தால் அதை சரிப்படுத்துறதுக்கும் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் பயன்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஏன் வந்து கொரியாவில் மட்டும் அதிகம் பண்ணுறாங்கன்னா, இதில் கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அந்த முனைப்பகுதியில் இம்ப்ளான்ட் வைக்கிறது கஷ்டம், அந்த இடம் இல்லை. அதே மாதிரி சில சிக்கல்கள் இருக்குது. அதனால் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ஹைலூரானிக் ஆசிட் இன்ஜெக்ஷன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நன்றாக இருக்குது. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் பல வகையில் பயன்படுத்துகிறாங்க. இது இது வந்து சில பேரில் கிடைக்குது, அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னால், போட்ட பிறகு, இது வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னால் ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது. இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு ஆணுறுப்பு வந்து பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. ஸோ 2 cc ஹைலூரானிக் ஆசிட் வந்து ஆணுறுப்புடைய முனைப்பகுதியில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. பண்ண பிறகு அது பெரிதாக இருக்குது. பேஷண்ட் வந்து பெரிய அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க.
இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு ஆணுறுப்பு எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்குறோம். இன்ஜெக்ஷன் எப்படி போடுறது, போட்ட பிறகு ஆணுறுப்பு எப்படி இருக்குது, நல்லா பெரிதாக ஆகிறத நம்ம பார்க்குறோம். கொஞ்ச நாள் கழித்து அது இன்னும் கொஞ்சம் ஆணுறுப்பு பெரிதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆண்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது அப்படின்றதான் முக்கியமான விஷயம். முன்னால் வந்து போடுறதுக்கு முன்னால் ஆணுறுப்பை மெஷர் பண்ணும்போது ஒரு 9 சென்டிமீட்டர் இருந்தது. போட்ட பிறகு ஆணுறுப்புடைய சைஸ் வந்து 11 சென்டிமீட்டர் 11.5 சென்டிமீட்டர் அதிகமாகிறத பார்க்க முடியும். இந்த மாதிரி ஏராளமான பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணி சில ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க கொரியாவில். ஸோ ஆணுறுப்பை பெரிதாக்குவது அப்படின்றது இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு சாத்தியமான ஒரு விஷயந்தான். ஸோ பல்வேறு புதிய இந்த 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 படத்தில் பார்க்குறீங்க, அறுவை சிகிச்சைக்கு முன்பு அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் இன்ஜெக்ஷன் வந்து அந்த தோலுக்கடியிலையும் போட முடியும். போட்டு தோலை வந்து பெரிதாக்க முடியும். சைஸ் ஆணுறுப்புடைய மொத்த சைஸையும் பெரிதாக்க முடியும். இந்த படத்தில் பார்க்குறீங்க, இன்ஜெக்ஷனுக்கு முன்னால் இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம். இது வந்து பெரிய அளவுக்கு ஆணுறுப்பை பெரிதாக்க முடியுது. யாருக்கெல்லாம் இதை பண்ண முடியும், யாருக்கெல்லாம் வேணும் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு பண்ணலாம். இந்த ஆணுறுப்பை பெரிதாக்குறது அப்படின்றது இன்றைக்கி பெரிய அளவில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு டெக்னாலஜி. அதில் பயப்பட வேண்டியதில்லை. ஏதோ ஏமாற்று வித்தை அப்படின்னு இல்லை, விஞ்ஞானபூர்வமாக உலகெங்கிலும் இது வளரப்படுது. ஏன்னா பெரும்பாலான ஆண்கள், கிட்டத்தட்ட 45% ஆண்கள் வந்து உறுப்பு சின்னதாக இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து உறுப்பு பெரிதாக்குறது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. ஸோ ஒரு 5 சென்டிமீட்டர் ஆணுறுப்பு சின்னதாக இருக்கிறதாக இப்போ கருதப்படுது. ஸோ ஆணுறுப்பு வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது 11லேருந்து 13 சென்டிமீட்டர் இருக்கிறது ஒரு நல்ல லெங்க்த் அப்படின்னு இப்போ நம்புகிறாங்க. அதனுடைய சுற்றளவு வந்து 9லேருந்து 10 சென்டிமீட்டர் இருக்கணும். விரைப்படையும் போது ஆணுறுப்பு வந்து 14லேருந்து 16 சென்டிமீட்டர் இருக்கணும். அதனுடைய சுற்றளவு 12லேருந்து 13 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ இந்த வரையறை இப்போ புதிதாக உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆணுறுப்புடைய சைஸு 9லேருந்து 10 சென்டிமீட்டர் இருக்கணும். சுற்றளவு வந்து 9லேருந்து 10. அதனுடைய லெங்க்த்து, இழுத்து வைக்கப்பட்ட லெங்க்த் வந்து 12லேருந்து 13 இருக்கணும். ஏன் நிறைய பேர் இதை பண்ணுறதில்ல உலகம் முழுவதும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணுறதில் பிரச்சனைகள் இருக்குது, இதை பற்றிய ஒரு நுட்பமாக தெரியாமல் இருக்குது, ட்ரைனிங் இல்லாததுனால இதை பண்ணுறதில்ல. இதை வந்து நம்ம முழுமையாக சரி செய்து கொள்ள முடியும். 2010 நடந்த ஒரு ஆய்வில் வந்து இந்த ஆணுறுப்பினுடைய சைஸ் பெருசாக்கிறத பற்றி என்ன ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்றது என்னென்னா, இந்த சைஸ் பெரிதாக்குவது என்பது மிகப்பெரிய அளவில் இப்போ ஒரு தேவையாக இருக்குது. அந்த பல்வேறு கருவிகளை பயன்படுத்தி சைஸை பெருசாக்க முயற்சி பண்ணலாம். எந்த சைஸை பெருசாக்கக்கூடிய பல்வேறு அறுவை சிகிச்சைகளும் சரியான எக்ஸ்பர்ட்ஸால் பண்ணப்படணும். போலி மருத்துவர்கள் அவங்கெல்லாம் இதை பயன்படுத்தக்கூடாது. முதல்ல பேஷண்ட்டினுடைய மனநிலையை சரியாக கண்டறியணும். பேஷண்ட் வந்து இது அதற்காக விருப்பம் இருக்குது, அதெல்லாம் முக்கியமான விஷயம். பேஷண்ட்டுக்கு விருப்பம் இல்லைன்னா இதில் சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பேஷண்ட்டை வந்து எப்படி கவுன்சிலிங் பண்ணணும், சைஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரம் பெரிதாகும், அதற்கு என்னென்ன சிக்கல்கள் வரலாம், எவ்வளவு செலவாகும்,
இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களையும் நோயாளிகளோட நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இது அவங்களுக்கு தெரியணும். இல்லைன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்கும். ஒரு ஆணுறுப்பு திடீர்னு ரொம்ப நல்லா பெருசாகிடும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு தெளிவான ஒரு பார்வையை கொடுக்க வேண்டும். இதுக்கு முழுமையான கைட்லைன்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். இதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதை பண்ணக்கூடிய மருத்துவர்கள் ட்ரைனிங் எடுத்துக்கணும். இந்த அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஆணுறுப்பை பெரிதாக்குவது அப்படின்றது இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக வந்திருக்கு. ஏராளமான நோயாளிகள் பெரிதாக்கணும்னு வராங்க. பொதுவாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி நோயாளிகளுக்குன்னா, நம்ம ஒரு டெஸ்ட்டுகள் பண்ணுறோம். சில நேரங்களில் ஹார்மோன்கள், ஒரு டெஸ்டோஸ்டிரான் என்ற ஆண் ஹார்மோன் குறைவாக இருந்தால் ஆணுறுப்பு சின்னதாக இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணாமல் இந்த டெஸ்ட்டுகளில் எடுத்தோடனே ஆப்ரேஷனுக்கு போக முடியாது. ஸோ அவருக்கு ஆண் ஹார்மோன் கொடுத்து ஆணுறுப்பை பெரிது பண்ணணும். அதை முதல்ல நம்ம பண்ணணும். அது எந்த அளவுக்கு பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அடுத்த லெவலில் வேறு ஹார்மோன்கள், தைராய்டு ஹார்மோன் குறைவாக இருக்கிறது, புரோலாக்டின் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் சரி செய்யணும். அடுத்த லெவலில் வேறு என்ன மருந்து மாத்திரைகள், இரத்த நாளங்களை விரிவுபடுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகள் ஆணுறுப்பை விரிவுபடுத்துறதுக்கு பலனுள்ளதாக இருக்கும். அந்த மருந்துகளை பயன்படுத்தி பார்க்கலாம். மூன்றாவதாக ஷாக் வேவ் தெரப்பி புதிய இரத்த நாளங்களை ஆணுறுப்பில் உருவாக்கி ஆணுறுப்பை பெரிதாக்குறதுல ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்து வில்லிஸ் 8000 என்ற ஒரு புதிய கருவி இருக்குது. அது ஆணுறுப்பை பெரிதாக்குறதுக்கான நரம்புகளை தூண்டி ஆணுறுப்பை பெரிதாக்குறது. அடுத்ததாக ஆணுறுப்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸு, அறுவை சிகிச்சைகள் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அப்போது இதை தவிர ஆணுறுப்பை பெரிதாக்கக்கூடிய காற்றழுத்த சிகிச்சைகள் இருக்குது. காற்றழுத்த சிகிச்சை மூலமாக ரெகுலராக அந்த ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஆணுறுப்பு பெரிதாக வாய்ப்பு இருக்குது. ஆணுறுப்பை பிணைல் எக்ஸ்டெண்டார்னு ஒரு கருவி இருக்குது. ஒரு முனையில் ஆணுறுப்பை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், இன்னொரு முறையில் அதை ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாக்கக்கூடிய கருவிகள் இருக்குது. இந்த கருவிகளை பயன்படுத்துறதன் மூலமாக ஆணுறுப்பை பெரிதாக்க முயற்சி பண்ணலாம். ஆணுறுப்பு பெரிதாக இருப்பது ஓரளவுக்கு ஒரு பெண்ணினுடைய செக்ஸ் வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஒரு திருப்தியை தருதுன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சில நேரம் ஆணுறுப்பு சின்னதாக இருந்தால் அவங்க தம்பதிகளுக்கிடையே மன வாழ்க்கையில் பெரிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் வருதுன்றது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. பல பெண்களுக்கு அதில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் ஆணுறுப்பு பெரிதாக்குதல் அப்படின்றது மருந்து மாத்திரைகள்லேருந்து அறுவை சிகிச்சைகள் வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதில் ஸ்டெப்பாக போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எடுத்த உடனே ஹார்மோன்கள் பற்றி எதுவுமே தெரியாமல், ஹார்மோன்களை பார்க்காம நேரடியாக கருவிகளை பயன்படுத்துகிறதோ அறுவை சிகிச்சை பயன்படுத்துகிறதோ மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தலாம். இந்த விஷயத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு உலக அளவில் புகழ்பெற்று பெரிய அளவில் அறுவை சிகிச்சை பண்ணுறவங்க கொரியாவில் இருக்கக்கூடிய நாம்சியோல் பார்க், கியான் மூன் போன்ற விஞ்ஞானிகள். இவர்கள் சென்னைக்கு நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஃபார் செக்ஷுவல் மெடிசின் திறந்து வச்சாங்க. சென்னையில் இந்த வருடம் நடந்த 2016 நடந்த உலக பாலியல் மாநாட்டுக்கு பல்வேறு இந்த அறுவை சிகிச்சை எப்படி பண்ணுறது,
அப்படின்றதுக்கான வீடியோ கிளிப்பிங்ஸு அறுவை சிகிச்சை செய்து காட்டுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கியான் மூன் வந்து ஆணுறுப்பில் அந்த ஹைலூரானிடேஸ் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது எப்படின்றத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ சென்னையிலையும் ஆணுறுப்பை பெரிது பண்ணக்கூடிய இந்த பயிற்சிகள் முயற்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஆணுறுப்பை பெரிதாக்குவது என்பது இன்றைக்கி ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மையாக இருக்குது, பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. நிறைய கருவிகள் பயன்படுத்துகிறாங்க ஆணுறுப்பு உள்ளே வச்சு அதை பெரிதாக்குறதுக்கான. ஒன்று நம்ம உடம்புல எடுக்கப்பட்ட டிஷ்யூக்களை வச்சு பண்ணலாம், சிந்தட்டிக் மெட்டீரியல் பிளாஸ்டிக்ஸு சைலாஸ்டிக் மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி உறுப்பை பெரிதாக்குறது அப்படின்றத பெரிய அளவில் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே மிக பெரிய அளவுக்கு இந்த துறையை மேலே கொண்டு போயிட்டுருக்கு. வருங்காலத்துலேயும் இன்னும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள்லாம் இதில் வரும். ஸோ எனக்கு உறுப்பு சின்னதாக இருக்குது அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உறுப்பை பெரிதாக்கிறதுக்கு இதை தவிர மைக்ரோ பீனிஸ், ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது, விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்குது, இல்லை எனக்கு வந்து பைரோனி டிசீஸ் இருக்குது போன்று இருக்கிறவங்களுக்கு ஆணுறுப்பில் வைக்கக்கூடிய பினைல் ப்ராஸ்தசிஸ் என்ற கருவி இருக்குது. இந்த கருவி ஆணுறுப்பு உள்ளே வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டோன்னா ஆணுறுப்பு ரொம்ப பெரிதாக இருக்கும், நல்ல நீளமாகவும் இருக்கும். அவங்களுக்கு ஆண்மை குறைவும் இருக்காது, தாம்பத்திய உறவும் அவங்க நல்லா பண்ண முடியும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லுன்னு தான் சொல்லணும். ஆண்மை குறையும் சரி பண்ணலாம், சைஸ் பெரிதாக்குறதையும் பண்ண முடியும். ஸோ இந்த சிகிச்சைகள் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு பலனுள்ளதாக இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். ஒரு 4 வருஷமாக சுயன்பம் பண்ணுறேன். சரிங்க. இப்போ அதான் சார், அதை விட முடியல. அதை விடணும் சார். எப்படி சார் அதுலேருந்து வெளியே வரணும்? அதாவதுங்க சுய இன்பம், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க? இப்போ 26 இயர் ஆகுது. ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன படிக்கிறீங்க? இல்லை, ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஒர்க் பண்ணுறீங்க. எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? இங்கே திருவண்ணாமலையில் தான், டவர்ஸ் இல்லை. சரி. அதாவதுங்க சுய இன்பம் என்பது ரொம்ப 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 இயல்பான ஒரு விஷயங்க. இப்போது போன ஜெனரேஷனில் காந்தி போன்றவர்கள் 13 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க, 14 வயசில் முதல் குழந்தை அவருக்கு. ஓகே. இப்போ உங்களுக்கு 28 வயசு 27 வயசு வரைக்கும் நீங்கள் செக்ஸே பண்ணாமல், செக்ஸ் உணர்வே இல்லாமல் வாழ முடியாது. செக்ஸ் உணர்வு வரும்போது ஒரு பெண்ணோட செக்ஸ் பண்ணுறது நல்லதா இல்லை சுய இன்பம் பண்ணுறது நல்லதா? ஒரு பெண்ணோட செக்ஸ் பண்ணுறது தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டு பண்ணும். HIV கொண்டு வரலாம், பால்வினை நோய்கள் வரும், பெண்ணு கர்ப்பமாகலாம். இது பெரிய காம்ப்ளிகேட் பண்ணி விட்றோம், சிக்கலாக்கிறோம் உங்கள் வாழ்க்கையை. அதுக்கு பதிலாக சுய இன்பம் என்பது எளிமையான விஷயம். இதில் போலி மருத்துவர்கள் மிரட்டுறாங்க. அதில் எந்த அளவுக்கு விஞ்ஞானபூர்வமான உண்மை இருக்குது? ஒரு பெண்ணோட செக்ஸ் பண்ணால் ஒன்றும் ஆகாது, ஆனால் உங்கள் கைகளை வந்து பெண்ணுறுப்பு மாதிரி வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் உறவு பண்ணிங்கன்னா உடல் இளைச்சிரும், கண்ணு போயிடும், கிட்னி போயிடும், தலைமுடி கொட்டிடும், ஆண்மை குறை வந்துடும், குழந்தை இருக்காது. இப்படி மிரட்டுறது வந்து முழுமையாக விஞ்ஞானபூர்வமான விஷயம் அல்ல. இது போலி மருத்துவர். இப்படி யாராவது ஒருத்தர் சொன்னால் அவர் போலி மருத்துவர், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம். இதற்கு ஆதாரம் வந்து நீங்கள் உலக சுகாதார நிறுவனம் இருக்குது. உலக சுகாதார நிறுவனம் வந்து சுய இன்பம் நல்லது, அதை கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ நம்ம நாடுகளில் எல்லாம் சுய இன்பம் பற்றிய குழப்பம் இருக்குது. ஆனால் அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் என்ன பிரச்சனைனா, ஸ்கூல் காலேஜ் போகிற எல்லோருமே செக்ஸில் ஈடுபடுறாங்க. அவங்க அப்பா அம்மாட்ட பெர்மிஷன் வாங்குறதோ இதெல்லாம் கிடையாது. அவங்க செக்ஸில் ஈடுபடும் போது பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. பால்வினை நோய்கள், தேவையற்ற கர்ப்பம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சுய இன்பம் பண்ணுங்க, அதுக்கு பதிலாக தேவையில்லாமல் உறவில் ஈடுபடாதீங்க, திருமணம் வரை உறவை தள்ளி போடுங்க அப்படின்னு அவங்க உலக சுகாதார நிறுவனம் அட்வைஸ் பண்ணுது. உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது சரியாக இருக்குமா, நம்ம போலி டாக்டர்கள் சொல்கிறது சரியாக இருக்குமா? ஆனாலும் கூட போலி மருத்துவர்கள் இந்த விஷயத்தை பெருமளவுக்கு மக்கள்கிட்ட பீதியை கிளப்புறது, அந்த
பயத்தை உண்டு பண்ணி அதை வந்து காசாக்குறதுல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதை ஒழிக்கிறதுக்கு நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் போராடிக்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு வெற்றி அடைந்திருந்தாலும் அடுத்த ஜென்ரேஷன் வந்துடுறாங்க, அவங்களுக்கும் இந்த குற்ற உணர்வு, இந்த பய உணர்வு இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் எதிர்காலத்தில் இந்த மூட நம்பிக்கையில் ஒழித்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்ம உருவாக்குவோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444944444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.